இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏய், நீ சொல்றது உண்மைதானே? இங்க தானே இருக்காங்க? சத்தியமா நான் சொல்றதுல உண்மைதான் மாமா. கோயிலுக்குள்ள போனதும் நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்க தானே போறீங்க. மாமா மாமா அது அங்க பாருங்க பூஜை நடக்குது. அவங்க கண்டிப்பா இங்கதான் இருப்பாங்க. மாமா மாமா இங்க பாருங்க, கோவப்படாதீங்க. கோவில் முழுக்க தேடுவோம், இங்கதான் இருப்பாங்க. சத்தியமா மாமா. மாமா டேய், நீ அந்த பக்கம் போய் தேடு. போனா இந்த பக்கம் போய் தேடு. இன்னைக்கு மாட்டினாங்க. நீ அந்த பக்கம் போ. ஐயோ, எனக்கு கையும் ஓடல காலம் ஓடல. இது அக்கா அக்கா பயப்படாதீங்கக்கா, ரிலாக்ஸ் பண்ணுங்க. ஓகேவா? நான் பயப்படல. ஓகே, எல்லாம் நல்லபடியா நடக்கும். ரிலாக்ஸா இருங்க. ரிலாக்ஸ். எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன், அவங்கள காணும் மாமா. நானும் பார்த்துட்டேண்ணே, எங்கேயுமே இல்லை. வேற எங்க தான் போயிருப்பாங்க? அண்ணா, வீட்டுக்கிட்ட போய் பார்ப்போமா? ஏதோ சரியில்லைன்னு தோணுது. ஏய், ஏய் ஏய், இங்க இப்ப எதுக்காக கோயில சுத்திக்கிட்டு இருக்க? இதுக்கு பேரு ஆடி பிரதட்சணம். அதான் எதுக்குன்னு கேட்டுக்கிட்டு இருக்க. நீங்க நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு தான் கோவில சுத்தி அடி பிரதட்சணம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன் இது அவ பேச மாட்டாங்க? அவங்க மௌன விரதம். மௌன விரதமா? எங்க அக்காவா? இதெல்லாம் ரொம்ப வித்தியாசமா இருக்கே. அக்கா, இதெல்லாம் உங்களுக்கே நியாயமா இருக்கா? புருஷன் நல்லா இருக்கணும்னு பொண்டாட்டி அடி பிரதட்சணம் செய்யணும்னு செஞ்சாங்க. ஆனா இவங்கள இப்படி மயக்கம் போட வச்சுட்டீங்க. இந்த வேண்டுதல் மட்டும் பாதிலே நிறுத்திட்டா உங்க உயிருக்கே ஆபத்து, தெரியுமா? 48 முறை கோவில சுத்தி வரணும்னு சொன்னாங்க. அக்கா 46 சுத்தி முடிஞ்சதும் நீங்க வந்ததுனால இப்படி மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. இப்ப என்ன ஆக போதோ தெரியலையே. அதுக்கு என்ன பண்ணணும்? அந்த 47 48வது சுத்த ஜெயந்தி அக்கா மாதிரியே உங்க அண்ணன் இந்த கோவில சுத்தி அந்த வேண்டுதலை செய்யணும். நல்லபடியா நடந்துருச்சுன்னா யார் உயிருக்கும் எந்த பிரச்சனையும் வராது. ஏய் ஜெயந்தி, எந்திரி எந்திரி. அண்ணா, அந்த மாதிரிலாம் நடக்கக்கூடாதுங்கிறதுக்கு தானே சொல்றாங்க. நீங்க பேசாம அதை பண்ணிருங்கண்ணே. எடுங்க. கடவுளே, அவ விரதத்தை நான் கண்டினியூ பண்றேன். அண்ணிய பாத்துக்கோ, வந்துடுறோம். வாங்கண்ணே. அக்கா, நீங்கள் சிகரெட் கொடுப்பீங்களா? மாமா, பழக்கம்னு சொல்ல முடியாது மாமா. வேலை டென்ஷனில் எப்பயாச்சும். ஆனால் நான் சிகரெட் பிடிக்கிறது மாமா உங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லுங்க, அதையும் இத்தோட நிப்பாட்டிடுறேன் மாமா. கர்ணா, மாப்பிள்ளைய ஒருத்தன் வீடியோ எடுத்துட்டு சுத்திட்டு இருக்கான். அவன்
அவன் யாருன்னு கண்டுபிடிச்சி 2 தட்டு தட்டி விடு. ம் சரிங்க. அண்ணா 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 யாரா அவன்? அண்ணா கல்யாணம் பண்ணி பொண்டாட்டி இருக்கும்போது சைடுல ஒப்பாட்டி வச்சுக்கிட்டு பொண்டாட்டிக்கு துரோகம் பண்றானே. அண்ணா 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 தெரியாம பண்ணிட்டேனே. அண்ணா அண்ணா இனிமே பண்ண மாட்டேனே. அண்ணா இவன் தானா? அண்ணா என்ன விட்டுருங்கண்ணே. அண்ணா 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 தெரியாம பண்ணிட்டேனே. அண்ணா மன்னிச்சிருங்கண்ணே. அண்ணா அண்ணா தெரியாம இனிமே பண்ண மாட்டேனே. என்ன மன்னிச்சிருங்கண்ணே. அண்ணா ஏய், வாழ்க்கையில என்ன தப்பு பண்ணாலும் நான் மன்னிச்சிருவேன். ஆனா பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ணவன மட்டும் மன்னிக்கவே மாட்டேன். இனிமே இந்த வப்பாட்டி விஷயம் தொடர்ந்து வச்சுக்கோ. இல்லண்ணே இல்லண்ணே உன் தலை எடுத்துரும் பாத்துக்கோ. இல்லண்ணே இல்லண்ணே இனிமே பண்ண மாட்டேனே. மாட்டினா செத்த. கண்ணு முன்னாடி நிக்க கூடாது. ஏய் வாடா வாடா. கொஞ்சம் அங்க பாரு. ஆத்தி இவங்களா? சரிங்க மாமா நான் வரேன். மாப்ள என்னாச்சு மாப்ள? காபி சாப்பிட்டு போலாம். இல்லை மாமா அர்ஜென்ட்டாக ஒரு வேலை இருக்கு, அடுத்து வரும்போது சாப்பிட்றேன். வரேன். என்ன பார்த்து வரான்? வாஸ்துப்படி இந்த வீடு கட்டினதே தப்பா இருக்கு. கிச்சனை கொண்டு போய் அந்த மூலையில வச்சிருக்காங்க. எந்த மனைய வச்சான்? இதெல்லாம் கேட்க மாட்டீங்களா? என்ன போயிட்டாளா? பின்னாடி போறடா. உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. என்னையா? எல்லாருமே அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா நீங்க போகும்போது பாத்தீங்களே. பாத்தீங்க பாத்தீங்க. யாரா இருக்கும்? இருக்கிற பிரச்சனை இவட வேற சமாளிக்கணுமா? போட்ட பிளான் எல்லாம் வேஸ்டா போச்சு. ஓடும்போது போன் எடுத்துட்டு ஓட வேண்டியதானே? போன் எடுத்துக்கிட்டு இருந்தா அவன் கண்டிப்பா என்ன புடிச்சிருப்பான். அப்ப நான் தான் உங்களுக்கு உதவி பண்ணணும்னு தெரிஞ்சு போயிடும் அவனுக்கு. நாம தான் இதுக்கு பின்னாடி இருக்கோம்னு தெரிஞ்சது அவ்வளவுதான். என்ன நீ தப்பிச்சிருவ, எங்க கதை ஃபினிஷ். இப்போ என்ன பண்றது? நம்ம கிட்ட இருந்த ஒரே ஆதாரம் அது ஒண்ணுதான். அவன் மரக்கல இருக்கும்போது போன்ல லீலான்னு ஒரு பொண்ணு கூட ரொம்ப நேரமா பேசிட்டு இருந்தான். எனக்கு என்னமோ அவங்க பேசுனதை வச்சு பார்க்கும்போது அவங்க ரெண்டுத்துக்குள்ள ஏதோ ஒன்று இருக்குன்னு தான் நினைக்கிறேன். சூப்பர். இல்லையா அவன் சுமாரா தானே இருந்தான். ஐயோ சும்மாடா. போனை மிஸ் பண்ணாலும் இந்த விஷயத்தை நீ அழகா கேட்ச் பண்ணிட்ட. உனக்கு உடம்பு முழுக்க மூலடா. அக்கா இப்போ என்ன செய்ய போறோம்? முதல்ல இந்த லீலா யாரு, அவளுக்கும் இந்த மாப்பிள்ளைக்கும் என்ன சம்மதம்னு அவனுக்கே தெரியாம கண்டுபிடிக்கணும். அதான் நிச்சயதார்த்தம் ஊர்ல வச்சிருக்காங்கல்ல, அங்க வச்சு உண்மையை கண்டுபிடிச்சு அவ முகத்திரிய கிழிக்கணும். இப்போதைக்கு நம்ம கையில இருக்கிற ஒரே துருப்பு சீட்டு அந்த லீலா மட்டும்தான். நாம ஊருக்கு போய் அது யார் என்ன இதுன்னு கண்டுபிடிக்கணும்.